அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவி அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதற்காக அனலாக இருக்க வேண்டும், இதற்காக அனலாக இருக்க வேண்டும். அனல் வர காரணம் என்ன? ரெண்டு விதமான அனல் இருக்கிறது. ஒன்று அனல் என்ன, அதை பார்ப்போம். அனல் என்ன? அனல் சூடு. அதாவது ஒரு நெருப்பு வைத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த நெருப்பு நல்லா எரிஞ்சு வந்து பார்த்தோம்னா அது நல்லா அது என்ன சொல்றது, அந்த நெருப்போட பவர், அது அனல். அப்போ ரெண்டு விதமான நெருப்பு இருக்கிறது, ரெண்டு விதமான அனல் இருக்கிறது. இந்த நெருப்பு எதற்கு பயன்படுத்துகிறோம்? நெருப்பு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? குடிசை கொடுத்துருக்கா? அப்புறம் நமக்கு அதான் தெரியும். எடுத்தோடனே நெருப்பு ரெண்டு விதமான காரணம் பயன்படுத்துகிறோம். ஒண்ணு அழிக்கிறது, ஒண்ணு அழிக்கிறதுக்கு, ஒண்ணு உருவாக்குறதுக்கு. அது இல்ல, ஒண்ணு அழிப்பதற்கு, ஒண்ணு உருவாக்குவதற்கு. அழிப்பதற்கு பார்த்தோம்னா தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத குப்பை, அசுத்தமான குப்பைகள் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற செடி மரம் கொடியில என்ன பண்றோம், எல்லாம் வெட்டி அது என்ன பண்றோம், நெருப்பு வச்சு கொளுத்துறோம். அப்ப என்னது, அது அழிக்க பயன்படுத்துகிறது. இன்னொன்னு சொல்லப்பட்டதான நமக்கு தேவையான உணவு காரியங்கள் மட்டும் எல்லா காரியங்களும் உருவாக்குவதற்கு. உணவு உருவாக்குறோமா, பயன்படுத்துறோமா, என்ன பண்றோம், ஆகாரத்தை உருவாக்குகிறோம். அப்போ இந்த நெருப்பு எதுக்கு பயன்படுத்துன்னா அழிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம், ஆக்குவதற்கும் பயன்படுத்துகிறோம். அவன் ஆமா, கத்தி அப்படிதான், காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறோம், குத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இந்த நெருப்பு அழிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம், ஆக்குவதற்கும் பயன்படுத்துகிறோம். ஆமா, அப்போ இந்த அனலாய் இருங்கள், அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்கள். இந்த ஆவியில நீங்க எப்படி இருக்கணுமா, அனலாக இருக்க வேண்டும். இல்லையா? ஆவியில் நீங்கள் அனலாக இருக்கணும். அனலா எதுக்காக அனலா இருக்கணும் பார்த்தோம். நேக்கம் சொன்னோம், ரெண்டு விதமான இருக்குது. நம்ம ஆவிலே நம்ம அனலா இருந்தால் இந்த அனல் அழிப்பதற்கு நம்ம இந்த அனல் தேவைப்படுகிறது, ஆக்குவதற்கு நமக்கு அனல் தேவைப்படுகிறது. இல்லையா? அப்ப இந்த நாள்ல கர்த்தரோட வார்த்தை உங்களுக்காக வருகிறது, அனலா இருங்கள். சொல்லுங்க, நான் அனலா இருப்பேன், நான் அனலா இருப்பேன். அப்ப என்ன கர்த்தரோட வார்த்தை, அனலா இருங்கள். ஆவியானவர் உங்களை எதுல அனலா இருக்க சொல்லுகிறார்? ஆவியான இந்த நாளே உங்களை எதுல அனலா இருக்க சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17. அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் ஒருவரை கைவிட்டு அவன் வாசிப்பதில் பேரினவர் அவன் பாருங்க, அவன் யாரு? நன்றாக வாசிக்கிறவன். சரி, பின்னாடி வர 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆவது வசனம். இது எதை குறிக்கிறது என்றால், நீங்க முதலாவது ஆராதனையில நீங்க எப்படி இருக்கணுமா, அனலா இருக்க வேண்டும். ஆமென். ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய எது சொல்றது, இன்ஜின். அதான் ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், அனலாய்
மேல ஒருத்தர் சொல்றான், சாட்சி கொடுக்குறான், தாவீது கர்த்தர் அவனோட இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவன் ஆராதனையில அனலா இருக்கிறதுனால தாவீது அவரோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்ப ஆராதிக்கும் போது என்னாச்சு? பொல்லாதாவி வெளியே போகிறது. அப்ப ஆராதனை அனலா இருக்கும் போது நமக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்கள் அது வெளியே போயிடும் இல்லையா? பலமுறை பார்த்துருக்கிறோம். அனலா இருக்கும் போது உள்ள எதுவுமே வரலாது. பவுல் சில விறகுகளை வாரி போடும் போது அணில் உரித்து பூச்சி என்னாச்சு? அதை விட்டு வெளியே வந்தது. அதே போல நம்மள ஆவில நம்ம அனலா இருந்து நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அந்த பரலோக தேவன் அந்த தூதர்களை ஆராதிக்கிறத விட்டுட்டு இந்த பூமியில நம்ம ஒண்ணுமே ஆகாது, நம்ம ஒண்ணுக்கு உதவாது நம்மளை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை பார்க்க அவர் பூமியில வருகிறார். அல்லையா? இல்லையா? அந்த தேவர் தூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பரிசுத்தார் பரிசுத்தார் என்று 24 மணி நேரம் என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. நம்ம 10 நிமிஷம் கூட என்ன பண்றது இல்ல, இங்க ஆராதிக்கிறது இல்ல. ஆனாலும் ஆவிலே அனலாய் நம்ம ஆராதிக்கும் போது அந்த சூழல் எல்லாம் ஆராய்ச்சியை பார்க்க விட்டுட்டு இந்த பூமியில நான் உண்டாக்குற மனுஷன் என்னை ஆராதிக்கிறான், அனலாய் ஆராதிக்கன்னு சொல்லி பரலோக தேவன் அங்கே இருந்து நம்மிடத்துல இறங்கி வந்து விடுவான் இல்லையா? அவர் ஆராயில பிரியப்படுகிறவர். எகிப்து ஜலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எங்க கூட்டிட்டு போனாரு? ஆராதிக்கதான் கூட்டிட்டு போனாரு. ஏன் ஜனங்கள் என்னை ஆராதிக்காமலே போக விடு. அப்ப இந்த பூமியில நாம இதயத்துல அனலாய் நம்ம ஆராய்க்கும் போது அந்த பரலோக தேவன் நம்மிடத்துல இறங்கி வந்து விடுவா இல்லையா? தாவீதுக்கு அப்போதான் நடந்துச்சு. ஏன் சொன்னாங்க மற்றவங்க எல்லாம் தாவீதை பார்த்து கர்த்தர் அவனோட இருக்கிறான்னு? அவன் ஆவியிலே அவன் ஆராதிக்கும் போது கர்த்தர் அவனோட இருக்கிறான் இல்லையா? நீங்க ஆவிலே நீங்க அனலாய் இருந்து ஆராதிக்கும் போது உங்களுக்கு ரூபமா இருக்கிற எல்லா மாந்திரிகம் எல்லாம் உடைந்து விடும். பாருங்க, தாவீது எப்பவுமே என்ன பண்ணுவான்? ஆராதிச்சுட்டே இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். அவனெல்லாம் இருந்து ஆராதிக்கும் போது அவனுக்கு உருவமாக வீட்டுக்கு கொண்டு ஆடுகளுக்கு உருவமா வந்த சிங்கத்தையும் கரடி என்ன பண்ணா? போட்டான். பீஸ் பிக்ஸ்டா என்ன வைக்கான்? தூக்கி போட்டான். எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது? ஒரு சாதாரணமான சிங்கத்தை எல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? என்ன காரணம்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால, அவன் ஆராதியில அல்சீமர் இருக்கிறபடினாலே அப்படியாக இருந்தது. எப்பவும் ஆராய்ச்சிட்டு இருப்பான். பாக்கிறாமா, அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையன், அவன் ஆடு மேய்க்கிற பையன் இல்ல. அவன் எப்போதும் கர்த்தரோடு இருந்து ஆராதிச்சு கர்த்தரோடு இருக்கிற பையன் இல்லையா? அதனாலதான் பாருங்க, எல்லாம் அவனை மாறியா பாக்குறாங்க. எல்லாமே அவனோட மாறியா பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மாதிரியா பாக்குறாங்க இல்லையா? ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பான முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? இதனாலே நம்முடைய இருதயம் அனலாக இருக்க வேண்டும். அப்படி அனலாக இருக்கும் போது ஆராதனையில கர்த்தரோட வல்லமை விளங்கும் இல்லையா? பாரு, இங்க தாவீது அது வாசிக்கல தெரிஞ்சவனா இருந்தான். இங்க கொட்டடிச்சா அதான் என்ன வரும்? கொட்டடிச்சாதான் பாட்டு வரும். அப்படியே பரலோகத்துல இருக்கிற புகை மாதிரி இங்க அப்படியே புகையை போட்டாதான் பரலோகத்தை மகிமை பாரு, புகை எப்படி போகுது அந்த மாதிரி வரும். நல்ல கீபோர்டு போட்டா தான் நல்லா வரும். அங்க வாசிக்கிறாங்க மேல, அதே இங்க அதே மாதிரி வாசிக்கலாம். பாருங்க, நோட்டீஸ்லாம் போடுவாங்க. பரலோகத்துல இருக்கிற மாதிரி இங்க எல்லாமே நாங்க செய்வோம். என்ன பண்ணுவீங்க? புகையை போடுவோம், ஸ்டார்ட் கேட்டு லைட் எல்லாம் போடுவோம். அங்க எப்படி இடி மின்னலாம இங்கி இடி மின்னலாம சவுண்ட் விடுவோம். அங்க ஆறு பறிக்காம நாங்க என்ன விடுவோம்? நல்லா ஆறு பறிப்போம். அப்படியா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து இங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் மகிமையாய் இறங்கி வருவார் இல்லையா? இப்ப தாங்க சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடியில என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்ல. சங்கீதத்துல வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நமக்கு இதான் 10 நரம்பு. இதுல அடிக்கிற மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிடையாது. ஆமே இல்லையா? பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் பாரு, நல்ல கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்க அவன் இருதயத்துல அனலா இருக்கிறான். அப்படி அனலா இருக்கும் போது அவனுக்கு உருவம் வந்து எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாம போச்சு. சொந்தக்காரன் எழுப்பி வரான். யாரு? சவுலு மாமன் தானே. சொந்தக்காரன் எழுந்து வரான்.
ஆனாலும் அவன் நல்லா இருந்த அப்படின்னால அவனை தொட முடியல இல்லையா? நமக்கு உருவமாக யாரெல்லாம் எழுப்பி வர்றாங்களா நம்மளை தொடாத அப்படி நம்ம இருக்கணும்னா நாம ஆறாயில அனலா இருக்க வேண்டும் இல்லையா? நீங்க ஆறாயில நீங்க அனலா இருந்து பாருங்க, உங்களுக்கு உருவமா வரவங்க மூஞ்சி பார்த்தோன்னே அப்படி பேசாம அம்மாட்டு போயிடுவோம். சவுண்ட்னால தாலி தொட முடிஞ்சா பாருங்க, ஒரு பக்கத்துல மாயில ரைட் சைட்ல தாவி அப்படியே ஏறி வரான், லெப்ட் சைட்ல சவுண்ட் அப்படியே ஏறி வரான், அப்படியே ஏறி வந்துட்டாங்க. கரெக்டா தாவித வாசிக்கிட்டாங்க. அவனை என்ன பண்ற கொல்லும் போது உடனே என்னாச்சாங்க, ஒரு மெசேஜ் வருது, பிலிஸ்தீனங்க வந்துட்டாங்க. என்னாச்சு, தொட முடிஞ்சுதான், அப்படியே திரும்பி போயிட்டாங்க. எத்தனை முறை தாவித வளைச்சு வளைச்சு வரும்போதெல்லாம் தப்பி வச்சு போய்க்கிறான். கர்த்தர் தான் தப்பி வைக்கிறார். என்ன காரணம்னா அவன் ஆராதனையில அவன் அனலா இருக்கிற அப்படின்னால எப்போதும் கர்த்தர் அவனோடவே இருக்கு இல்லையா? பாருங்க, நம்மோட கர்த்தர் இருக்கணுமா? எப்போதுமே நீங்க ஆராதனையில அனலா இருக்கு பாருங்க. போக்கில வருத்தம் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய நாமத்தையும் பிரிச்சு பாடி பாருங்க, அவரோட பிரசனம் எப்போதும் உங்களோடவே இருக்கும் இல்லையா? எப்போதும் உங்களோடவே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்கு வர்றதுக்கு போது அவர் முன்னும் பின்னமா கர்த்தர் எப்படி இருந்தாரு, வல்லமையா இருந்தாங்க. தொடர்த்தை வந்து எப்படி தெரியல, தொட முடியல, மின்னல் அனுப்புனாரு, தொட முடியல. காரணம் என்ன, என் ஜனங்கள் ஆராதிக்கிறபடினாலே ஆனால் அவரோட இருந்து தம் செய்வேன் இல்லையா? பாருங்க, இந்த போறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தொகை ரொம்ப அதிகம். யாரு சொல்லுங்க, யோசிப்பாத்து பாத்தீங்கன்னா தொகை ரொம்ப கம்மி. ஆனா அவங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அதிகம். என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்களிடத்துல பலன் இல்ல, ஒன்றும் இல்ல, நான் பலத்தை நம்பல, ஆனா நான் என்ன பண்றேன் உங்களை நம்புற சொல்லி ஆராதிக்க என்ன பண்ண முன்னாடி நிறுத்தி பாடி ஆராதிச்சான். ஏன்னா இந்த மாதிரி செய்வாங்களா? போறதுக்கு முன்னாடி, வாருக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா இவன் பாருங்க என்ன பண்றான், ஆறாவில்லை ஆராய்ச்சியில முன்னாடி நிக்க வச்சு பார்த்து ஆராதிக்கும் போது கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அந்த பலத்தினால அனல்னால ஆராய்ச்சி எல்லாருமே வெட்டுண்டு போயிட்டாங்க, ஒன்றுமில்லாம போயிட்டாங்க. ஏன் பிரச்சனை குடும்பத்துல, ஏன் வேலை பிரச்சனை, ஏன் கடன் கட்ட முடியல, ஏன் நமக்கு உருவமா எதிர்த்து வரோம் அப்படின்னா நம்ம ஆராதனையில நம்ம என்ன இல்ல அனலா இல்ல. வர பிரச்சனை தெரியும், நம்ம பாக்குறான், இங்க ஆராதனை இல்ல, இங்க அனலா ஒண்ணு இல்ல, அதெல்லாம் உள்ள போயிடலாம், ஈஸியா போயிடலாம். பிரச்சனை அப்படிதான் பாக்குது. பிரச்சனை நம்மளை பார்க்கும் போது இங்க அனல் இல்ல, இங்க ஆராதனை இல்ல, இங்க தேவ மகிமை இல்ல. அதனால சீக்கிரமாக இந்த குடும்பத்தை, சீக்கிரமாக இந்த ஆத்மாவை, சீக்கிரமாக எல்லாவற்றையும் இன்னொன்னெல்லாம் முடித்து கட்டிவிடலாம் என்று பிரச்சனை மோதுகிறது இல்லையா? ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போய் அங்கிங்க எல்லாம் சுத்தி திரிஞ்சு தான் வீட்டை வந்து சுத்தி வந்து வீட்டை திரும்பி போவேன் வந்து பார்க்கும் போது உள்ள எப்படி இருக்குது, வெறுமையா இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ஒரு வசனம் இல்ல, ஆராதனை இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப என்ன போயிட்டு வந்து திருப்பம் போய் ஏழை கூட்டு வந்து உள்ள போயிடும். அவன் முன்னுமில்லை பார்க்க பின்னிலம் ரொம்ப கேடுள்ளதா இருக்குது. அப்புறம் நம்ம இருதயத்துல ஆராதனையில எப்படி நம்ம இருக்க வேண்டும், அனலாக இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுக்குதான் சொல்றோம், எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. ஆராதனை தான் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் இல்லையா? பாருங்க, இங்க தாவீது வாசிக்கும் போது சவுல் கீழே வந்துச்சா? தாவீது வாசிக்கும் போது அந்த வாசிக்கிறது வந்து ஆராதனை. அவன் ஆராதிக்கும் போது என்னாச்சு, கர்த்தர் வல்லமை வெளிப்படுகிறது. அப்படி கர்த்தர் வல்லமை வெளிப்படும் போது சவுலுக்கு இந்த ஆவி வெளியே புறப்படுகிறது. அவன் ஆறுதல் அடைந்தான். அப்ப ஆராதனை தான் என்ன, அது ஒரு மனுஷனுக்கு, நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை. ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமை இறங்கும், ஆராதிக்கும் போது தேவ பிரச்சனை இறங்கும், ஆராதிக்கும் போது ஆவிலே ஒரு அனல் உண்டாகும், ஆராதிக்கும் போது தேவ மகிமை இறங்கும். உங்களை சுற்றி தேவ பிரச்சனை இருக்கணுமா, தேவ மகிமை இருக்கணுமா, நீங்க ஆராதனையிலே
அனலாய் இருக்க இல்லையா? சின்ன ஒரு மெழுகுபத்தி தான், அதை பத்த வச்சு சுத்தி எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்குமா? அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற இறுதியா கர்த்தருக்காக அனலா இருக்கும் போது நம்ம சுற்றிலும் அவரோட வல்லமை மகிமை வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்தை நிறைய பேர் வருவாங்க. இதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் எங்களோட இருக்கிறார். தாவீதோட கர்த்தர் இருந்தபடினால அவனை தேடி என்ன வர்றாங்க, வராங்க, ராஜா ஆள் அனுப்புறான், சித்தர் கூப்பிட்டான்னு சொல்றான். அதே மாதிரி கர்த்தர் உங்களோட இருக்கிறபடினால, கர்த்தர் உங்களை வல்லமையா இருக்கிறபடினால உங்களை தேடி கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். காரணம் என்ன? இவங்க ஜெபிக்கிறவங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார், இவங்க ஜெபம் பண்ணா சுகமாக நின்று தேடி வருவாங்க. சும்மா அப்படியே வரோம் அப்படியே போறோம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தரை அனலா இருக்கும் போது கர்த்தரம் எடுத்து வளமை எடுத்து பயன்படுத்துவான் இல்லையா? இந்த பூமியில நம்ம என்ன செய்ய போறோம்? இது இல்லாம எதுக்கு நம்ம ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டோம்? சொல்லுங்க, எதுக்கு எல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்கேயோ இருந்து எங்கேயோ வாழ்ந்து ஏதோ குளத்துல ஏதோ இருந்து கர்த்தர் பிரிச்செடுத்தார், நம்மளை தெரிஞ்சு கொண்டார். நம்ம ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? எதுக்காக தேவன் தெரிஞ்சு கொண்டோம்? இதுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டோம். இதாக்குமான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டோம். இதுக்கு அவர் கூட உடன்படிக்கை பண்ணணும். எதுக்காக உடன்படிக்கை பண்ணணும்? சொல்லுங்களேன். திருமணம் நடக்கிறது, என்ன பண்றாங்க ரெண்டு பேரு? என்ன பண்றாங்க ரெண்டு பேரு? பொண்ணு ரெண்டு பேரு உடன்படிக்கை பண்றாங்களா? என்ன உடன்படிக்கை? அதெல்லாம் வந்துடும். வாயிலும் தாயிலும் என்ன பண்றோம்? நோட்டுல பிரிஞ்சு இருக்க மாட்டேன், கண்ணே போனே வச்சுடுவோம், வாசல் அடிப்போம். ஆனா கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணும்போது அதே மாதிரிதான். அந்த வரை என்ன பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் உங்ககிட்ட விலக மாட்டேன், எனக்கு அர்த்தம் சிந்திக்கிறீங்க. உடன்படிக்கை ஏற்பட்டுன்றது இதாக்கமா ராமித்தால என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் வாங்கிடுவோம், உடன்படிக்கை ஏற்படுத்திடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓட இருக்கிறோமா? சொல்லி பாருங்க. ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல அப்படியே பார்த்தோம்னா ஆண்டவரே 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 அப்படியே ஊகிக்கிறோம், என்ன சொன்னாலும் நிக்க மாட்டோம். ஆனா அப்படியே காலம் போக போக பார்த்தோம்னா அப்படியே டோட்டலா என்ன ஆகும்? மாறி ஆரம்ப கொண்ட அந்த அனல் எங்கே? ஆரம்ப அன்பு எங்கே? உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, அந்த அன்பு எங்கே? அந்த அனல் எங்கே? அந்த இருத்த அந்த வைராக்கியம் எங்கே? இந்த வைராக்கியம் எங்கே? ஆரம்பத்துல நான் கர்த்தருக்காக எதையும் செய்வேன் என்று கரங்களை தூக்கி எல்லாரும் முன்பாக கரங்களை தூக்கி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்காக எதையும் செய்வேன் சொல்லு. அந்த கை இப்போ அந்த கை எங்கே? ஏதாவது சொன்னோம்னா கை தூக்குறது இல்லை, அப்படியே கை ஒழிச்சு வச்சுக்கிறது. ஆண்டவர் இந்த கை இல்ல, கை இல்ல அப்படிங்கிறது. அனலா இருங்கள் ஆவியிலே. எதற்காக? அசதியா இராமல் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும்னா நீங்க ஆவியில எப்படி இருக்கணுமா? ஆனா இருந்துதான் ஆகணும். நீங்க ஆனா இல்லைன்னா சொல்லப்படாத மேல வார்த்தை அசதி உங்களுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும்? ஜாக்கிரதையா இருக்க முடியாது. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? சாத்தான் கொண்டு வரும் எல்லா கண்ணிகளுக்கும் நீங்க தப்பி போகணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அதை குறித்து நீங்க அசதியா இருக்கக்கூடாது. ஆனா அவன் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்ல, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்க. நீங்க ஆவியில நீங்க அனலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அசதி வராது. உள்ள வந்தோம்னா அப்படியே கண்ணு மூன்றாவதுக்கு போது அப்படியே ஆண்ட இருங்க, அப்படியே ஆண்ட பட்டு வந்துடுறேன். நீங்க அந்த இங்க கூப்பிடுறீங்க, நான் போறேன் பாருங்க, மூன்றாவதுக்கு மேல நாலாவதுக்கு பாரு போறேன் பாருங்க, அப்படியே கண் அப்படியே சொறி போது மேல அப்படியே சொருணும். அப்படி எப்படி ஆயுத அழகா இருக்க முடியும்? உள்ள வரும்போது ஆண்டவரை இந்த நாள் வார்த்தை எனக்கு கொடுங்க, எவ்வளோ பேசுங்க, நான் நல்லா அங்கே ஆராதிக்க வேண்டும், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்மோட பேச வேண்டும், உட மகிமையை பார்க்கணும், உட வல்லமையை பார்க்கணும் அப்படின்னு உள்ள வந்தா அதுதான் அனல். நீங்க அனலா இருந்து பாருங்க, மத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார் இல்லையா? தோசைக்கல்லு சூடாகாம மாவு ஊத்துவீங்களா? தோசை ஃபர்ஸ்ட் வருமா? முதல்ல உங்க பாயில வர
தோசைக்கல் எடுத்து வச்சு சூடாக எடுத்தோடனே தோசை ஊத்திடுவீங்களா? என்ன நீங்க சூடா டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு தண்ணி எடுத்து தெளிக்கணும் அப்படின்னு சவுண்ட் வரும். அதெல்லாம் நாளம் இருக்குது. கல் சூடாயிடுச்சு ஊத்து, அதுல நாளம் இருக்குது. ஏன் அம்மா அப்புறம் தோசை ஊத்துறீங்க? அப்பதான் என்ன ஆகும்? தோசை வரும். கல்லே சூடாகாம நான் ஊட்டி கண்ணு என்ன ஆகும்? சுத்திட்டு தான் இருக்கேன். அப்படியே அதே மாதிரிதான் நம்ம அண்ணா மட்டும்தான் உருவாக்க முடியும். நம்ம அண்ணா மட்டும் நம்ம ஆத்மாவை ஆயத்தப்படுத்த முடியும். எதுக்கு? கர்த்தர் வருகைக்கு. நம்ம அண்ணா மட்டும்தான் தேவ மகிமையே பார்க்க முடியும். கல்லு அனலா இல்லைன்னா எப்பவும் கர்த்தரே ஆராதனைக்கு அனலா இருக்க வேண்டும் இல்லையா? காலையில ஆராதனைக்கு போறோம், நைட்டே என்ன பண்ணிடணுமா? பத்த வச்சிடணும். நைட்டே ஆண்டவரே நான் ஆயத்தமா போறேன், நைட் காலை போறேன், வல்லமே ஆராதிக்கணும் நைட்டே என்ன பண்ணிடுமா? ஜெபிக்க வேண்டும். நைட்டே பத்த வச்சிடணும். அந்த பத்து வச்ச அந்த அனல்லையே காலையில ஆராதனைக்கு வர வேண்டும். உள்ள வந்து பத்த வைக்கிறது இல்ல, பத்த வச்சுட்டு உள்ள வந்துடணும். வைராக்கியம் அனலா வந்து உள்ள வந்துடணும். வீட்டோட கிளம்பும் போது சோத்திரம் துணி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணும். நான் ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போனா நம்ம தாவீது? சொல்லுங்களேன். எடுங்க 100 சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 100. நாலாம் வசனம். அவள் வாசல்களை துதியோடும் போதும். பாருங்க, வாசல்ல உள்ள வரும்போதே துதியோடு வரும். ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாள்ல உங்களுக்கு ஜெபிப்பதற்கு துதிப்பு ஆறுறதுக்கு ஆழத்துக்கு கூட்டுந்துட்டே உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் வாசல்ல வரும்போது என்னமா துதித்து கொண்டு வரும். அப்படி உள்ள வரும்போது பார்த்தோம்னா இதயத்திலே அனலா இறைக்கிறோம் இல்லையா? நீங்க வேணா அடுத்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுல கிளம்பும் போது எந்த வம்பு பூச்சி பேசாம வீட்டுல கிளம்பும் போது கர்த்தரோட நாவல கர்த்தரை துதித்து சோத்தம்னு வந்து பாத்துங்க. அந்த நாள் ஆராதனை உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? செஞ்சு பாருங்க. கர்த்தரை பார்த்து இப்படி நான் துதியோடு ஆன சத்தத்தோடு களி போடுறான்னு ஆலயத்துக்கு நான் வருவேன். இப்படி வந்து பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆராதனை டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருக்கும். தன்னால் நான் ஆராதிச்சதுக்கும் இந்த நாள் ஆராதிச்சதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது என்று நீங்க சொல்லுவீங்க. காரணம் என்ன? இருதயத்திலே அனலா இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவட வல்லமை வெளிப்படுகிறது. இங்க எப்படி தாவீது வாசிக்கும் போது சவுலுக்கு எல்லாம் எந்த ஆவியில எல்லாம் என்னாச்சு வெளியே போய் ஆள் அடைந்ததோ, அதே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் அந்த ஆராதனையில வெளியே போய் உங்கள் இதயத்துல சமாதானமும் ஆறுதலும் உண்டாகும். பாருங்க, என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவப்படுறீங்களா? ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒரு ஆறுதல், பிரச்சனை போனதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு சிறைப்பில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி காண முடியும்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன வேணும்? வெளியே போனா மட்டும்தான் ஆறுதல் கிடைக்கும். ஏன் இப்ப ஆறுதல் இல்ல? பிரச்சனை போட இருக்குது. என்ன பண்ணாலும் நமக்கு என்ன ஆகல? ஒரு சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆளு கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனை மேல பிரச்சனை, போட மேல போராட்டம். ஏன் அப்படின்னா நம்மிடத்துல ஆறுதல் இல்ல. காரணம் என்ன? வெளியே போக வேண்டியது. வெளியே போனாதான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அது எப்படி வெளியே போனா? ஆராதனையிலே ஆளா இருக்க வேண்டும் இல்லையா? ஆளு மட்டும் ஆளா இருந்த பாருங்க, ஒரு பையன் பக்கம் வர மாட்டான். எந்த மாந்திரியும் சரி, எந்த பிரச்சனையும் சரி, எந்த போராமை செஞ்ச எல்லா விஷயம் சரி, எதுவுமே பக்கத்துல வராது. ஐயோ அவன் செஞ்சு வச்சுட்டான், இவன் செஞ்சு வச்சுட்டான், அவன் இவன் எவன்
நீங்க அனலா இருந்தீங்கன்னா எவன் செஞ்சு வச்ச என்ன உங்களுக்கு ஒண்ணு வராது. அதனால இல்லாம தான் அவன் என்ன பண்ற, தைரியமா உங்களிடத்துல வரான். நீங்க தைரியமா அனலா இருந்து பாத்தீங்கன்னா அவன் பயந்து போயிடும் இல்லையா? ஏற்கனவே சொல்லிக்கிறான், இந்த பயப்படுறவன் தான் இறங்கிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு. எங்க இருக்கிறா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு? நரகத்துக்கு. பயப்படுற ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு. எதுவும் பண்ண தேவையில்ல, பயந்தா போதும், டிக்கெட் ரெடி. அப்ப பயமில்லாம இருக்கணும்னா நீங்க அனலா இருக்க வேண்டும். ஆவி அனலா இருந்துங்க, எனக்கா அனலா இருக்கணும், அசதியா வரக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் இல்லையா? நீங்க அனலா இருந்தீங்கன்னா கர்த்தரை உங்களை கூட்டிக் கொண்டு போயிருவா. அனலா இருக்கிறான், இவனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யணும், இங்க போ அங்க போ, ஆண்டவர் இடத்துல பேசுவார், உங்களை கூட்டிக் கொண்டு போவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிற என்று அநேரம் உங்களை கொண்டு பார்ப்பாங்க. ஆமா, நீ ஆவில என்ன பண்ற, அனலும் இல்ல குளிரும் இல்ல, இப்படி இருந்தா என்ன பண்றது? ஒன்ன என்ன பண்ணணும், குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். ரெண்டும் இல்லாம வெறுப்பா இருக்க கூடாது. ஒன்னா குளிர்ந்த நீர்ல என்ன பசங்க குளிச்சிடணும், இல்லாட்டி சுடுநீர்ல குளிச்சிடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வெதுவெதுப்பா குளிச்சு என்ன சளி பிடிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அப்படி முள்ள இப்படி முள்ள நான் எப்படியே ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படித்தான் பேலன்ஸ் ஆகாம ஆடிட்டு இருக்கு. நீ ஆதியில கொண்டு அன்பை எங்கே, உன் வைராக்கியம் எங்கே, உன் பலன் எங்கே? கட்டளைக்காக நான் சாதிப்பேன்னு சொல்லுகிற பலன் எங்கே? நீ பெண் நிக்கிற கட்ட பலன் எங்கே? ஏன் இந்த பலன் இல்லாம போச்சு? காரணம் என்ன? அனலா இல்ல, ஆறம் இல்ல, அனலா இல்லாதபடினால நம்ம இடத்துல என்னது பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்தை பார்த்து பிரச்சனைகளுக்கு போட்டங்களை நம்ம என்ன பண்றது, மோதுகிறது இல்லையா? சண்டை போறவன் நல்ல பலசாலி சண்டை போடுவானா பாருங்க. சண்டை போறவன் ரெண்டு பேரும் சண்டை போடுவான், நல்ல பலசாலி இருப்பான், அவனுக்கு சண்டை போடுவானா? போட மாட்டான். ஏன்? ஒரு குத்து குத்து மூக்கு போடலாம் ரத்தம் வந்துடும். ஏன் நம்மளோட பலவீனமா என்ன பண்ணுவான், வீட்டுல போய் காமிப்போம், இவன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான், அப்ப அவன் அடிப்போம் அப்படின்னு நினைவான், அவன் அடிப்போம். நம்ம போவோம், நாங்க கூட கேட்போம், யாரு தெரியுமா, சரிங்க அவன் போயிடுவான். அந்த மாதிரிதான் யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவனைத்தான் தாக்கும். பிரச்சனை அவன்கிட்டதான் வரும், நஷ்டம் அங்கதான் வரும், தொல்லை அங்கதான் வரும். என்ன காரணம்? நீ பலவீனமா இருக்கிற. பலவீனமா இருக்கும் போது தாக்க முடியும், பலம் இருக்கும் போது தாக்க முடியும். அதனாலதான் சாத்தனோட தந்து அவங்களோட எல்லாவற்றையும் பலனை குறைக்கிறான், அசதி போடுறான். ஏன் ஜெபிக்க முடியல? அசதி. ஏன் ஆயுதம் வர முடியல? அசதி. என்ன காரணம்? ஜாக்கிரதையா இல்ல, கர்த்தருடைய காரியத்துல ஜாக்கிரதையா இல்ல, சோம்பேறித்தனம். அப்புறம் மாத்துக்கலாம். காரணம் என்ன? அசதி. ரொம்ப டயர்டுங்க, அசதி. பாருங்க, அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுனா அனலா இருக்கணும். நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? விழித்திருந்து ஜெபிக்கும் போது, விழித்திருந்து ஆராதிக்கும் போது, விழித்திருந்து அனலாய் இருக்கும் போது பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து விடும். இந்த கண்மலை மேல மோன் என்ன ஆகும்? கண்மலை மேல மோன் என்ன ஆகும்? எது மோதுதோ அதுக்கு தான் என்ன ஆகும்? நஷ்டம். நஷ்டப்படுத்துற காரியம் உங்க மேல மோதுதா, அதுக்கு தான் நஷ்டம். இந்த கல்வி சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசலாவதை மேற்கொள்வதில்லை. நீங்க தான் அந்த கல்லு, நீங்க விழுந்தாலும் அதுக்கு தான் சேதம், அது உங்க மேல விழுந்தாலும் அதுக்கு தான் சேதம். உங்களுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? கல்வியான கர்த்தர் நம்ம ஊர் இருக்கிறார். அவர் கண்மலை, அவர் மேல கட்டின வீடு இடிஞ்சு உழுகாது.
எத்தனை சூறை காற்று வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், மழை வந்தாலும் அந்த வீடு எப்படி இருக்கும்? அசையாமல் நிற்கும். காரணம் என்ன? நம்ம அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கிறோம்? கிறிஸ்து கண்மலையான கிறிஸ்து மேல போட்டிருக்கபடினால அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். நாம எங்க கட்டியிருக்கிறோம்? மணல்ல. ஒரு காத்தடிச்சாவோ, மழை பெஞ்சோ, வெள்ளம் வந்தாவோ, அடிமட்டத்தோ என்ன ஆகும்? வீடு அப்படி அரிச்சு சாஞ்சு போயிடும். அப்படித்தான் இருக்குது. நம்முடைய அஸ்திவாரம் கண்மலையாக கிறிஸ்து மேல கட்டும் போது, கிறிஸ்துவ மேல கட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும்? பலனா இருக்கும், வல்லமையா இருக்கும், அனலா இருக்கும். அவர் எப்போது எப்படி இருக்கிறார்? அவர் சொல்லுங்க, அவர் எப்போது எப்படி இருக்கிறார்? கிறிஸ்து வல்லமையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், அக்னியா இருக்கிறார். அவர் நம்ம ஓர் இருக்கும் போது நாமளும் அப்படியாகத்தான் இருப்போம். இல்லையா? ஆமென். கோழி குஞ்சு முட்டையிட குஞ்சு கூட முட்டையில என்ன வரும்? கோழி மாதிரி தானே வரும். நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ நாமளும் அப்படித்தான் இருக்கணும். அவர் அனலா இருக்கிறார், நாமளும் அனலா இருப்போம். அவர் வல்லமையா இருக்கிறார், நாமளும் வல்லமையா இருப்போம். ஆனா அவர் வேறமா, நம்ம வேறமா வந்து எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். ஐயோ, என்னோட பேரை கிடைக்க வந்துக்கிறான் பாரு, என் பையனே கிடையாது அப்படின்றவாரு, என் பொண்ணே கிடையாது அப்படின்றவாரு. நம்ம திட்டமில்ல, பையனை பிள்ளையும் திட்டமில்ல. ஏன்னா பேரை கிடைக்கிற கேட்போம்ல. இவெல்லாம் பெற்றதுக்கு அதேதான், நம்மளை உண்டாக்குறதுக்கு மனசுதான் போடுறாரு. நான் எப்படி இருக்கிறேன், இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நோஞ்சா மாதிரி. இவன் சாப்பிட்டு ஒரு மாசம் ஆனா இது மாதிரி. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தை ஆளுகை செய்கிற தேவன். அவரோட பிள்ளைகள் நாம எப்படி இருக்கணும்? நோஞ்சா மாதிரி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நல்லா புஷ்டியா இருக்கணும். ஆவியில நீங்க அனலா இருந்து வளர்ந்து பலனா இருக்கும் போது உங்களுக்கு உருவ காரியங்கள் அது எதை வந்தாலும் சரி, அது ஒன்றும் இல்லாம அது வெளியே பயந்து ஓடிவிடும். காரணம் என்ன? அங்க நெருப்பு எரிகிறது. காரணம் என்ன? அங்க வல்லமை இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இங்க வாஸ்தவம் 92வது சங்கீதம் 10வது வசனம், என் கொம்பை காண்டாமல் கொம்பை போல உயர்த்துகிறேன், புதியனால அபிஷேகம் பண்ணுகிறேன். புது என்ன? நம்ம ஆரம்பத்துல அபிஷேகம், ஆரம்பத்துல ஜெபத்தை செய்ய வேண்டுமோ, ஓட்டக்கூடாது. அப்ப ஸ்டார்டிங் நல்லா வளமையா ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் இருந்தங்க. அப்படி இல்ல, கர்த்தர் ஒவ்வொரு நாள் எப்படி பண்ணுமா? புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணுகிறார். புது எண்ணெய் ஒவ்வொரு நாளும் புது மண்ணா. இந்த நாள் மண்ணா எடுத்தா அடுத்த நாள் என்ன வரும்? மண்ணா, புது மண்ணா இல்லைங்க. நாலு சேர்த்து வச்சுக்கிறவங்களாம் கிடையாது. அந்த நாளைக்கு கர்த்தர் அந்த நாளைக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அபிஷேகம் வேற வேற மாதிரியா இருக்கிறது. இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு, அடுத்த நாள் எனக்கு தேவை கொடுப்பாரா? இல்ல, வேற லெவலு. அடுத்த நாளைக்கு வேற லெவலு. கர்த்தருடைய வருகிற நாள் வரைக்கும் கர்த்தர் வேற லெவலு தான் அபிஷேகிப்பா. புது புதுமான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை நம்ம கிரகிக்க முடியாது. இப்படித்தான் அப்படி சொல்ல முடியாது. அது வேற வேற மாதிரி இருக்கும். நம்முடைய சிந்தனைக்கும் இயக்கி அப்பாற்பட்டதான வல்லமை அபிஷேகம். அவருக்கு அளவே கிடையாது. இதுதான் கர்த்தர் இப்படிதான் கொடுப்பாரு, அளவே கிடையாது. அபிஷேகத்துக்கு ஒரு எல்லை கோடு இல்ல, வரைமுறை இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த நினைவு அவர் மட்டும்தான், அவருக்கு தான் தெரியும் எந்த லெவல். நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மண் பானையா நம்ம விதித்த நம்ம யாரு எல்லாம் இந்த பாண்டத்துல அவரோட வல்லமை அபிஷேகம் வைக்கிறான்னா நம்ம எம்மாத்திரம் நம்பலாம். பாருங்க, கொஞ்சம் தகுதி இருக்குதா? இந்த வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்ம ஆராதிக்கும் போது நம்மளை பார்க்க வரான்னா நம்ம அப்படி வியப்பிடங்களா? சொல்லுங்களேன், வியப்பியா? பெரிய ஓனர் அவர் பார்த்தா ஊரே நடங்கும், உலகம் நடங்கும், எல்லாம் நடங்கும். அவரு சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்து பாக்குறாருன்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, பார்க்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சாதாரணமா இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட விஐபி, ஒரு பெரிய ஓனரு, ஒரு பெரிய முதலாளி வீட்டுக்கு வந்தா பார்க்க என்ன நினைப்பாங்க?
பாக்குறவங்க எந்த ஓனரோ யார் முதலாளியோ அந்த லெவல் நம்மளையே வச்சிருவாங்க. சரியா? புரிஞ்சுங்களா? நம்ம ஸ்டேட்டஸ் எவ்வளவு? ஆனா ஒரு பெரிய ஓனரோ பெரிய நம்மளை விட பெரிய பணக்கார யாரோ நல்ல பெரிய முதலாளியோ வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க எந்த லெவலோ அந்த லெவல் நம்மளையே வச்சிருவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துக்கிறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு. அது உலகப்பரமான ஸ்டேட்டஸ். நம்ம ஆண்டோர் நம்ம கோர் இருக்கும் போது சொல்லுவோம் பாருங்க, ஏய் கர்த்தர் கோர் இருக்கிறார், அதுதான் நம்ம ஸ்டேட்டஸ் இல்லையா? இந்த பூமியை உண்டாக்குனவர், என்னையும் உங்களையும் உண்டாக்குனவர் நம்ம கோர் இருந்தா எப்படி இருக்கும்? அது நம்ம ஸ்டேட்டஸ். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன போடுறோம்? செல்ல அதான் போடுறோம். ஆனா அவர் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? இறங்கி நான் உண்டாக்குறவர் என்னை ஆராதிக்கிறான் பாருங்க, அவர்கிட்ட இறங்கி பாருங்க, அவரு வேற லெவல் இல்லையா? அதனால எந்த நாள்ல ஆவியில நீங்க அனலா இருந்து ஆணையங்கள் வெள்ளல் படும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்கள், உருவம் இருக்கிற எல்லா காரியங்களும் வெளியேறும் போது நீங்க ஆறுதல் அடைவீர்கள் இல்லையா? அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்க, அழகா இருங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? அசதி வர காசு ஜாக்கிரதையா இருக்கணும். அசதி வரக்கூடாது. எந்த காரியத்திலும் அசதி வரக்கூடாது. தனிப்பட்ட காரியம் சரி, அவைக்குரிய காரியம் சரி, அசதிங்க வரவே கூடாது. குடும்பத்திலும் சரி, வெளியும் சரி, அப்புறம் மாத்துக்கலாம், இப்ப மாத்துக்கலாம், அந்த அசதி வரக்கூடாது. அதுக்காகத்தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஜாக்கிரதை இருப்பதற்கு நீங்க அனலா இருக்கணும். அனலா மட்டும்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கு யோசனை வரும். ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் அசதி வராது. நீங்க அசதி இல்லாம இருந்தீங்கன்னா கத்தனை காலை எழும்பி பிரகாசிப்பீர்கள். இல்லையா? இல்லையா?